ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எத்துக்கு தனியாக ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அதோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு எப்படி இருக்குது, வாங்கலாமா வாங்க வேண்டாமா, எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா 300 வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இதை இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதுவும் ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து 10 மார்க். அப்போ இது ஒரு 5 மார்க், அது ஒரு 5 மார்க் வரும். அதனால் நம்ம இந்த புக்கு இவ்வளோத்தையும் படித்தோனாலே அந்த 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலும் ஐஎன்எத்துக்கு போதாது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விஷயம் படிக்கணும். குரூப் 1க்கு பார்த்திங்கன்னா நிறையா மார்க் வரும். அப்படிங்கும்போது நம்ம நிறையாவே தெரிஞ்சிருக்கணும். இந்த புக்கு எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்பர் 9566974903. இந்த நம்பருக்கு நம்ம புக் வேணும்னா அவங்கள்ட்ட கால் பண்ணி இல்லைனா மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த பிரான்ச்சில் போய் வாங்கலாம். இப்போ என்னென்னா TAF IAS அகாடமி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே வந்துடும். TAF IAS அகாடமி புக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ என்னென்னா ஈதல் அறக்கட்டளை அவங்க வச்சுருக்காங்க ஆகாஷ் சார், அந்த இதை பற்றியும் கொடுத்துருக்காங்க புக்கில். புக்கில் மொத்தம் பேஜ் நம்பர் எத்தனா 304 பக்கம் இருக்குது, 300 இது. அப்புறம் இது 2ஆம் பதிப்பு. சிலபஸ் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஐரோப்பியர் வருகை. ஐரோப்பியர் யாரெல்லாம் வந்தாங்க வரிசைப்படி போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர், அந்த மாதிரி அவங்க யாரெல்லாம் வரிசையாக வந்தாங்க அதை பற்றி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உள்ளதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம யார் வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் என்னென்ன மறுமலர்ச்சிலாம் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கலாம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேசிய மறுமலர்ச்சின்னு சொல்லி 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கம், அப்புறம் வங்காளத்தில் தொடர்க்க கால சீர்திருத்த இயக்கம், இந்து புத்தட்சி இயக்கங்கள், சாதி எதிர்ப்பு இயக்கங்கள், இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள், பார்சி, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகளை பற்றியும் தனியாக கொடுத்துருக்கு. அப்புறம் பிற சீர்திருத்தம்னு சொல்லி மற்றதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள், என்னென்ன கிளர்ச்சிலாம் பார்த்துருப்போம். விவசாய கிளர்ச்சி, பழங்குடியினர் கிளர்ச்சி, அதெல்லாம் பார்த்துருப்போம்ல. அது பிறகு கழகம் 1857 அதோட கழகம் இந்த அவ்வளோ வரும். அது பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சி, அப்புறம் வங்க பிரிவினை பற்றி உள்ளது, சுதேசி இயக்கம், சூரத் பிளவு, தன்னாட்சி இயக்கம், லக்னோ ஒப்பந்தம், இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்கு. அப்புறம் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் என்னென்ன இதெல்லாம் வந்திருக்கோன்னா பாளையக்காரர் புரட்சி, வேலூர் புரட்சி, அப்புறம் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, தமிழ் மறுமலர்ச்சி மற்றும் திராவிட இயக்க எழுச்சி, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கம், இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம், பெண்கள் இயக்கம், அந்த மாதிரி உள்ளதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கத்தில் காந்தி தாத்தாவோட சம்ரான், கேதார், ரவுலட் சத்தியாகிரகம் அதெல்லாம் பற்றி உள்ளது. அதுக்கு பிறகு ஜாலியன் வாலாபாக் படுகொலை, கிலாபத் இயக்கம், ஒத்துழைமை இயக்கம், சைமன் குழு புறக்கணிப்பு, நேரு அறிக்கை, உப்பு சத்தியாகிரகம், தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம், புரட்சிகரவாத வழக்குகள், அப்புறம் பகத்சிங்கும் கல்பனா தத்தும், அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும், இந்திய தேசிய இராணுவம், ராயல் இந்திய எல்லாம் ஒவ்வொன்றும் பற்றியும் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் அங்கங்கே இருக்கும், அது அவ்வளோ பற்றியும் மொத்தமாக தொகுத்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வகுப்புவாதம் மற்றும் தேசிய பிரிவினை, அதுக்கு கீழே என்னென்ன டாபிக்லாம் வரும்னு பாருங்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி, அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்கம், அகில இந்திய இந்து மகாஜன சபை எழுச்சி, அப்புறம் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை, மீட்பு நாள் கடைபிடிப்பு, தனிநபர் சத்தியாகிரகம், ஆகஸ்ட் நன்கொடை, லாகூர் தீர்மானம், கிறிஸ்துவ குழு, வெள்ளையனை வெளியேறி இயக்கம், அது ஒன்றும், ராஜாஜியும் முன்மொழிவும் வேவல் திட்டமும், அமைச்சரவை தூதுக்குழு, நேரடி நடவடிக்கை நாள், மவுண்ட் பேட்டன் திட்டம், பிரிவினையின் பின் விளைவுகள், இது எல்லாமே அந்த வகுப்புவாதத்துக்கு கீழே வரும். அது எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் தலைவர்கள் உருவாகுதல், இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஒவ்வொரு தலைவரை பற்றி படிப்போம். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அப்புறம் தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர். நிறைய எக்ஸ்ட்ரா உள்ளவங்க எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துருவோம். அப்புறம் கூடுதல் தகவல் என்ன, இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் கவர்னர் ஜெனரல் பற்றி உள்ளது. அப்புறம் ஐஎன்சி மாநாடு எங்கெல்லாம் நடந்துச்சு, அதோட தலைவர் யார், அப்புறம் செய்தித்தாள் பத்திரிக்கையெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் கால கோடு 1500 1970 வரை கொடுத்துருவாங்க. அப்புறம் முக்கிய சட்டம் என்னென்ன சட்டம்லாம் போட்டாங்க அது, அப்புறம் பழைய வினாத்தாளும் மாதிரி வினாத்தாளும் கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கிய காலக்கூட லைட்டாக பார்த்துருவோமா, 253 to 255. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கும் மூச்சில், லாஸ்ட்டில் அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த காலக்கோடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம்.
இப்போ 1500லேருந்து 1600க்குள்ளே இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது, அது அழகாக கொடுத்துருக்காங்க. 1510 தான் என்னெல்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி உள்ளதெல்லாம். அப்புறம் 601லேருந்து 700 அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இயரெல்லாம் அப்படியே நம்ம ஒருக்கா படித்து ஞாபகம் வச்சுட்டா போதும், வரிசையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 1800 to 1900க்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு, 900 to 910 அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ மட்டுமே ஓரளவு நம்ம ஞாபகம் வச்சு படிச்சுக்கிட்டாலே போதும். அங்கங்கே தேடிட்டு இருக்காண்டா, நம்ம வரிசையாக அப்படி படிச்சுட்டா போதும். அப்புறம் முக்கிய சட்டம்னு சொல்லிட்டு இந்த ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்திய சட்டம், அந்த மாதிரி பட்டய சட்டம், அந்த சட்டத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில். அப்புறம் இது என்னது ஒரிஜினல் வினாத்தாள், கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க பின்னாடி. அதுக்கு பிறகு இது என்னது செய்தித்தாள் பத்திரிக்கைன்னு பார்த்தோம்ல, அதை பற்றி உள்ளது, என்னென்ன செய்தித்தாள் எப்போ இது பண்ணது, யார் நிறுவனா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வருஷமும் கொடுத்துருக்கு, இடமும் கொடுத்துருக்கு, யாருன்னையும் கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸ் போட்டு கொடுக்குறதுனால ஈஸியாக படிச்சிடலாம். அப்புறம் ஐஎன்சி மாநாடு தலைவர்களும், அந்த மாநாடு எங்கே நடைபெற்று, எந்த இடம், தலைவர் யார், அது பிறகு அந்த அங்கே என்னது ஏதாவது சிறப்பு நடந்துச்சா அந்த மாதிரி உள்ளது எல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லாஸ்ட்டில் அந்த ஆளுநர், கவர்னர் ஜென்ரல்லாம் உண்டுலாம், அதை பற்றி உள்ளது. கவர்னர் ஜென்ரல் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம தலைவர்கள் அதெல்லாம் வரிசையாக லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ள கண்டென்ட்லேருந்து பார்ப்போம். இப்போ சிலபஸ் இருக்கலாம், நம்மளுக்கு இப்போ எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்கோ அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலர் பேப்பரில் கொடுத்துட்டு வேறெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஐரோப்பியர் வரிகள் யாரெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்த இடத்துல எந்த இடம்னு சொல்லி மேப்பும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர்ச்சுகீஸரில் இம்பார்ட்டனோட பாயிண்ட்டு, வாஸ்கோ ட காமா வந்தது, அந்த மாதிரி உள்ளது எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யார் ஃபஸ்ட்டு வந்தால் என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி உள்ள வரலாறு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கொடுத்துருக்கு. அப்புறம் டச்சுக்காரர்கள் பற்றி உள்ளது, அது பிறகு எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அழகாக கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் அப்படி சொல்லிட்டு கர்நாடக போரில் யாருக்கு இடையில சண்டை, எந்த வருஷம், என்ன உடன்படிக்கை அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் பக்கமாக இருக்கும், அதெல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை. கர்நாடக போர்னால் என்னது, யாருக்கு நடந்துச்சு, எந்த வருஷம், எந்த உடன்படிக்கை, இவ்வளோ மட்டும் நம்ம போதும், அதை நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது பிறகு முதல் கர்நாடக போரில் ஃப்ரெஞ்சு வெற்றி பெற்றிருக்கு. அந்த மாதிரி என்னென்ன இதெல்லாம் உண்டோ அதெல்லாம் ஒரு மேப், அந்த வரைபடம் மாதிரி போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது பிறகு கீழே அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் எந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஷார்ட்டாக இருந்தால் மட்டும் டக்குன்னு பார்த்தோன்னே இது என்னடா இது புரியலை அப்படின்னே இருக்கும். அதனால் கீழே அது விரிவாக போட்டுச்சு, நம்மளுக்கு லைட்டாக பிறகு ஒரு வாட்டி படிச்சுட்டு விரிவாக அப்புறம் லைட்டாக பார்த்தோன்னே புரியறதுக்காண்டி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே அதே மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான உள்ளதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த யாருக்கு இடையில நல்லுறவு, என்ன உடன்படிக்கை எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஷார்ட்டாக படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம், அதெல்லாம் படிக்கக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய மராத்தியர் போர், அப்புறம் நிலவேரி திட்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒப்பந்த குழுவினர் வந்து அப்புறம் செல்வ சுரண்டல் கோட்பாடு, தாதாபாய் நவ்ரோஜி, அந்த தாது வர்ணப்பண்ணம் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஸ்லாம் வரமோச்சில் இந்த பாக்ஸ் பண்ணி மீள்பார்வைன்னு சொல்லிட்டு முக்கியமான இயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் இடைக்கிடைக்க இருக்கும், நம்ம அதெல்லாம் கரெக்டாக பார்த்து படிச்சுக்க மாட்டோம். லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஈஸியாகவே கொடுத்துட்டாங்க. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கம், அது பிறகு வந்து யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ள பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளதான் படிக்கும் போச்சும் நம்ம டீட்டெயிலாக என்னது கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி உள்ளது வருவோம். இப்போ என்னென்னா டாஃப் அகாடமியில் உள்ள ஏனி டெஸ்ட்டுக்கு இந்த லெசன் இல்லை, ஹிஸ்ட்ரி தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு தான் இதை பார்க்கணும். படிக்கும் போச்சில் கண்டிப்பாக அந்த புக்கை வச்சு படிக்கணும். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். எல்லாமே அழகாக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இயர்ஸ்லாம் நம்ம கடந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய தேவையில்லை, கரெக்டாக பார்த்து படிச்சுக்கலாம்.
நம்ம இப்போ குரூப் 4 லெவலில் படிக்க முச்சில் ஸ்கூல் புக்கில் உள்ளது மேக்ஸிமம் போதும். நம்ம குரூப் 1 குரூப் 2ன்னு வர முச்சில் எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட்ஸ் படிக்க வேண்டிய வரும். அப்படிங்க முச்சில் ஏதாவது ஒரு புக்கு ரெஃபரன்ஸுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல படித்தோன்னா நம்மளுக்கு ஒரு கோர்வையாக படித்தோன்னா கண்டிப்பாகவே யூஸாக இருக்கும். நம்ம புலித்தேவரை பற்றி இந்த 8th ஒரு இடத்துல, 10th ஒரு இடத்துல, 11th ஒரு இடத்துல படிக்க முச்சில் கண்டினியூட்டி நம்மளுக்கு தெரியாது. அதே இது நம்ம ஒரே இடத்துல படிக்கினாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் நம்ம அகாடமி புக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸ்கூல் புக்கு போதுமா போதாதானா ஸ்கூல் புக்கு எனஃப் தான். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல படிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி தான் நம்ம அகாடமி புக்கு யூஸ் பண்ணுவோம். வேணுங்கவங்க வாங்கி படிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கு. நான் படிக்கும் மூச்சில் திரும்ப ஒருக்கா நான் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போதைக்கு ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கோங்க. கிலாபத்தி ஏகம்னா பாயிண்டாக போட்டு நீட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்ன பாயிண்ட்டு இம்பார்ட்டனோ அதை நம்ம ஹைலைட் பண்ணி படிச்சுக்கலாம். என்னென்ன சதி வழக்கு எந்தெந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகாகவே கொடுத்துருக்காங்க. ராயல் இந்திய கடற்படை கழகம் நடந்திருக்கலாம். அது நம்ம எல்லாமே ஒருக்கா புக்கை பார்த்து படிச்சிருப்போம். அதுக்கு பிறகு திரும்ப ரிவைஸ் பண்ணதுக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ பாரதியாரை பற்றி என்னென்னா ஒரு பேர் இருந்தது, அவங்க மனைவி பேர், ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரு, அப்படி எல்லாமே டீட்டெயிலாக அப்படியே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வஉசி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் புக்கும் தீர்ந்த பிறகு புக்கு இருக்கா அந்த மாதிரி சொல்லி பார்க்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா இப்போவே வாங்கி யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.